الصلاة والسلام عليك يا رسول الله الصلاة والسلام عليك يا حبيب الله الصلاة والسلام عليك يا رحمة للعالمين يا محمد اللهم صل وسلم وبارك مولانا عليه صلوا من صلى عليه الله تعالى والملائكة. அத்தா இப்னு யஸார் ரஹ்மஹுல்லாஹு தஆலா அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகிறது, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய மருமகன் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சந்தித்து நான் கேட்டேன், அக்பிரனி அன் சிஃபத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வர்ணனைகளை பற்றி சில விடயங்களை எனக்கு சொல்லித்தாருங்கள் என கேட்டபொழுது சொன்னார்கள், இன்னஹு லமௌசூஃபுன் ஃபித் தௌராத் பிபஅத் சிஃபத்திஹி ஃபில் குர்ஆன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனிலே எந்த விதமான வர்ணனைகளை கொண்டு வர்ணிக்கப்பட்டிருக்கின்றார்களோ அவைகளில் சிலதை கொண்டு தௌராத் வேதத்திலே ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லப்பட்டிருந்தது. யா அய்யுஹன் நபியு, நபி அவர்களே, இன்னா அர்சல்னாக ஷாஹிதன் என்கின்ற ஆயத்து, அதாவது உங்களை நாம் சாட்சி சொல்பவர்களாகவும் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்பவராகவும் நரகத்தை கொண்டு எச்சரிக்கை செய்பவர்களாகவும் அனுப்பியிருக்கின்றோம். இன்னும் உம்மத்துக்களுக்கு பாதுகாப்பாக அனுப்பியிருக்கின்றோம். நீங்கள் எமது அடியானாக இருக்கின்றீர்கள், நீங்கள் எமக்கு ரசூலாக இருக்கின்றீர்கள். இன்னும் சம்மைத்துக்கள் முத்தவக்கில், பொறுப்பை ஒப்படைக்கப்பட்டவர் என்கின்ற பெயர் உங்களுக்கு சூட்டப்பட்டிருக்கிறது. நீங்கள் கடுகடுத்த பண்பு இல்லாதவர்கள், அவர்கள் கடை தெருக்களில் அரட்டை அடித்துக் கொண்டிருக்க மாட்டார்கள், முகம் சுழிச்சுளிக்க மாட்டார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருந்தது. அது மாத்திரமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யாராவது தீங்கு விளைத்தால் தீமைக்கு பகரமாக தீமை செய்ய மாட்டார்கள், மாற்றமாக அவர்கள் மன்னித்து விட்டு அவர் ஏற்றுக்கொள்வார்கள். இனி அல்லாஹு தஆலா நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு செவிடா இருந்த காதுகளை கேட்கச் செய்தான், குருடாக இருந்த கண்களை திறக்கச் செய்தான். அதாவது உண்மையை மறந்திருந்த கல்புகளை அவன் தெளிவு பெறச் செய்தான். இப்படி தெளிவு பெறச் செய்கின்ற வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா வஃபாத்தாக ஆக்கவில்லை என்ற கருத்தும் அந்த ஹதீஸிலே இருக்கிறது, தௌராத் வேதத்திலே இருக்கிறது. அதே போன்று இன்னும் ஒரு ஹதீஸ் அதே மாதிரி வந்திருக்கின்றது. அதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசப்பு வார்த்தைகளை கொண்டு ஏமாற்ற மாட்டார்கள். அவர்களுக்கு என்னென்ன அழகான குணங்கள் இருக்குகிறதோ அனைத்தையும் நான் சூடுகின்றேன். அவர்களுக்கு என்னென்ன குணங்கள் தேவையோ அனைத்து குணங்களுக்கும் ரசூலுல்லாவுக்கு சொந்தக்காரர்களாக இருக்குகின்றார்கள். ரசூலுல்லாவுடைய ஆடையாக அமைதி இருக்குகிறது, ரசூலுல்லாவுடைய அடையாளமாக நன்மைகள் இருந்தன, ரசூலுல்லாவுடைய வாழ்க்கை தக்வாவாக இருந்தது, ரசூலுல்லாவுடைய சிந்தனைகள் பேச்சுக்கள் ஹிக்மத் என்கிற ஞானத்தோடு சம்பந்தப்பட்டது என்றது. ரசூலுல்லா எப்பொழுதும் உண்மையே பேசுவார்கள். ரசூலுல்லா வாக்கு மாறாத பண்பு அவர்களுடைய இயற்கை பண்பாக இருந்தது. வல் அஃபு வல் மஅரூஃப ஹுலுகஹு, ரசூலுல்லாவிடத்தில் அன்பும் மன்னிப்பும் என்பது ரசூலுல்லாவுடைய பண்பாக இருந்தது. நேர்மை என்பது ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையாக இருந்தது. ஹக்கு என்பது, உண்மை என்பது அவர்களுடைய மார்க்கமாக இருந்தது. அவர்களுடைய இமாமாக நேர்வழி இருந்தது, இஸ்லாமாக மார்க்கம் இருந்தது. அவர்களுடைய அழகான பெயராக அஹ்மது என்கின்ற பெயர் இருந்தது. அவர்கள் வழிகேட்டுக்கு பின்னால் மக்களுக்கு நேர்வழி காண்பித்தார்கள். அறிவின்மைக்கு பின்னால் மக்களை விழிப்புறச் செய்தார்கள். தாழ்ந்த மக்களாக இருந்த மக்களை உயர்வுள்ள மக்களாக அவர்கள் மாற்றினார்கள். சிந்தனை இல்லாத மக்களுக்கு சிந்தனையை ஊட்டினார்கள். இப்படியாக பிரிந்து வாழ்ந்த மக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்று சேர்த்தார்கள். அந்த உம்மத்துக்கள் சிறந்த உம்மத்துக்கள். வஅஜல உம்மத்தஹு கைர உம்மத்தின் உக்ரஜத் லின்னாஸ் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி صلوا على المختار يا معشر الحضار للحسن والأنوار واستغفروا الغفار تنجو مع الأبرار يا مولد الهادي أبحرنا أنكاري بشرى للجاري والبادي والوردي
والزوار نور المفضلة وافت به الأبرار طابت به الأرواح بالسعد والإفلاح من رحمة الستار هذا حبيب الله هذا رسول الله هذا عظيم الجاه من خصه مولاه برفعة المقدار يا هادي الأكياس يا مالي الأكياس قد جئت بالإبلاس إلى شفيع الناس من فوق حر الناس وقد بي الأسباب وجئت هذا الباب أقبل الأعتاب أبغي رضا الأحباب والسادة الأخيار عاتينا الآباء من طيب الأخلاق بالنور والإشراق قد خسف الخلاق يا علي المقدار في طيبة الأوقات طابت مع السادات إحسانهم عذاب من قبلهم ما فات تمحى من الأوزار الله خالقنا الله رازقنا الله هادينا سبحان مولانا تمجيد القهار. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூ உலகத்திலே வெளியாகின்ற நேரம் நெருக்கமாக ஆகிவிடுகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஒளியை கொண்டு இந்த உலகத்தையே இலங்கச் செய்கின்ற பொழுது ஹஜ்ரத் ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வீட்டிலே தனிமையாக இருக்குகின்றார்கள். எப்படி என்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பரக்கத்தினால் அவர்கள் அச்சமற்றவர்களாக வீட்டிலே இருக்குகின்றார்கள். வலம் அஷ்உரு இல்லா வகத் அஷ்ரக ஃபீ பைத்திஹா அன்னூர். அந்த நேரத்திலே அவர்களுடைய வீட்டை ஒரு ஒளியினால் சூடப்பட்டிருப்பதை தவிர வேறு எதையுமே அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. அவர்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அவர்களை கவ்விக்கொள்ளுகிறது. மலாய்க்காமார்களும் ஹூருலின் பெண்களும் அவர்களை சூழ்ந்து கொள்ளுகின்றார்கள். ஹஜ்ரத் ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டை சூழவும் சொர்க்கத்து பட்சிகள் சூழ்ந்து கொள்ளுகிறது. ஹஜ்ரத் ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அந்த பட்சிகளின் ரீங்காரங்களையும் மலாய்க்காமார்கள் ஹூருலின் பெண்களின் சத்தத்தை தவிர வேறு எதையுமே கேட்கவில்லை. ஏன் அவர்கள் எதையுமே கேட்க மாட்டார்கள்? ஏன் இவைகளை கேட்க கூடாது? நாளை பிறக்கப் போவது இந்த உலகத்தின் தலைவராகிய சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கப் போகின்றார்கள். وكيف لا وسيد العالمين في بيتها أمسى صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. إن بيتا أنت ساكنه ليس محتاجا إلى سرج وجهك الله حجتنا يوم يأتي الناس بالحجج ومن